குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ 9ல் நம்ம போன வீடியோ 8ல் பார்த்தோம் பார்மால்டிகைலேருந்து பிரைமரி ஆல்கஹால். இப்போ வந்து அஸ்டால்டிலேருந்து நம்ம செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்குறோம். இதுக்கு எத்தில் மெக்னீசியம் புரோமைடை கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்துக்கிறோம். எத்தில் அல்கைல் குரூப்பு மெக்னீசியம் புரோமைடு அதோடு சேர்ந்துருந்தால் கிரிக்னாட் ரியேஜென்ட். இங்கே அஸ்டால்டிகைட் எடுத்துக்கிறோம். அதோட ஐபேக் நேம் ஈத்தனால். ஏஎல் அப்படின்னு வந்தால் ஆல்டிகைடோட ஐபேக் சப்பிக்ஸு. அதனால் ஈத்தேன் ப்ளஸ் ஏல் ஈத்தனல் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆல்டிகைடில் இருக்கிற சிஹெச்ஓ இருக்குது இல்லைங்களா, அது ட்ரை ஈத்தர் முன்னாடி. ஸோ எத்தில் மெக்னீசியம் புரோமைடில் இருக்கிற எத்திலால் நியூக்ளியோபிலிக் அட்டாக் ஆகும். அப்போ சி டபுள் பாண்ட் உடஞ்சி நமக்கு ஹைட்ராலிசிஸ் ஆகி ஃபைனலாக செகண்டரி ஆல்கஹாலான பியூட்டேன் 2 ஆல் கிடைக்கும். ஸோ இது எப்படின்னா எம்ஜிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கார்பனை அட்டாக் பண்ணி சி டபுள் பாண்டு உடைக்குது. அதாவது எம்ஜிபிஆர் வந்து ஓ பக்கம் சேரும். அந்த எத்தில் குரூப்பு நியூக்ளியோபைலாக மாறி கார்பனை அட்டாக் பண்ணி போது எம்ஜிபிஆரை ஓ மைனஸாக மாறி ஓ மைனஸ் இழுத்துக்கும். அப்போ ஓ எம்ஜிபிஆர் மாறும். அப்போ எத்தில் வந்து அந்த கார்பனை நியூக்ளியோபிலிக் அட்டாக் பண்ணும். அப்போ CH3 CH2 அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே இந்த கார்பனோட அஸ்டால்டிகையில் ஒரு மெத்தில் இருக்குது, அது மேலே இருக்குது. அந்த கார்பனோடு இருக்கிற ஹச்சு கீழே இருக்குது. அந்த ஓ டபுள் பாண்ட் உடஞ்சி ஓ எம்ஜிபிஆராக மாறுது. ஸோ இது வந்து இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட்டில் ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் நடக்குது. ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடக்கும்போது ஓஎம்ஜிபிஆர் உடையுது. வாட்டரில் இருக்கிற ஹச் ப்ளஸ் வந்து ஓஎம்ஜிபிஆர் எடுத்துகிட்டு MgOHBR வெளியே போயிடும். OH மைனஸு இந்த சியோட ஆட் ஆகுது. அப்போ நமக்கு என்னது ஆல்கஹால் கிடைக்கும். CH3 CH2 CHOH. இப்போ இந்த OH அட்டாச் இருக்கிற கார்பனோட டைரெக்டாக ரெண்டு பக்கம் 2 கார்பன் இருக்கனால இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். இந்த செகண்டரி ஆல்கஹாலுக்கு பேர் என்னென்னா 4 கார்பன் இருக்கனால பியூட்டேன். 2வது கார்பனில் OH அட்டாச் ஆகிருக்கனால 2 ஆல் பியூட்டேன் 2 ஆல். இப்போ இதில் OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்பன் தான் லீஸ்ட் கார்பன், அங்கே தான் 1 கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 அப்படி நம்பர் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து செகண்டரி ஆல்கஹாலாக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீட்டோன்லேருந்து ட்ரெஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கீட்டோன்லேருந்து ட்ரெஷரி ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த பேஜில் பார்க்கலாம். இப்போ அஸ்டால்டிகைட் அட்டாக் பண்ணி எப்படி கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு இது புரியுதா? ஸோ இதை நல்லா எழுதி பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். ஒன்றும் குழப்பமே வேணாம். ஃபஸ்ட்டு அடிஷன் நடக்கும், 2வது ஹைட்ராலிசிஸ் நடக்கும், ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஓஎம்ஜிபிஆர் வெளியே போகும். ஃபஸ்ட்டு ஆட் ஆகும், வெளியே போயிடும். இப்படி தான் நமக்கு வாட்டரால் இந்த ஆல்கஹாலாக இது மாறுது. ஹைட்ராலிசிஸ் ஆகும்போது பாண்டு உடைஞ்சி H ப்ளஸ் ஓஎம்ஜிபிஆர் எடுத்துகிட்டு போயிடும். OH மைனஸ் வந்து இதோட ஆட் ஆகி நமக்கு இது கிடைக்கிது. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ட்ரெஷரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா அசிட்டோன் எடுத்துக்கணும், கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா N-பியூட்டைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கிறோம். பியூட்டைல் வந்து N-பியூட்டைல், அதாவது CH3 CH2 CH2 MgBr. 4 கார்பன் ஒரு MgBr. ஆனால் 4 நேராக இருக்கனால N-பியூட்டைல் மெக்னீசியம் புரோமைடு. அதோட அசிட்டோன் எடுத்துக்கிறோம். அசிட்டோனோட ஐபேக் நேமு 3 கார்பன் இருக்கனால ப்ரப்பேன் ப்ளஸ் ஓன் போட்டால் ப்ரப்பனோன். இப்போ இதில் இருக்கக்கூடிய N-பியூட்டைல் குரூப் வந்து ட்ரை ஈத்தர் முன்னாடி கார்பனான CO கார்பனை நியூக்ளியோபிலிக் அட்டாக் பண்ணும். நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். பாருங்கள், கீட்டோன் அசிட்டோன் வந்து அட்டாக் பண்ணும். சி டபுள் பாண்ட் கார்பன் அட்டாக் பண்ணுதா? அப்போ அட்டாக் பண்ணும்போது என்னது ஓ மைனஸ் உடையும். ஓ மைனஸ் கிட்ட MgBr சேரும். அப்போ N-பியூட்டைலும் சேரும். இங்கே ஏற்கனவே CO பக்கம் 2 பக்கம் மெத்தில் இருக்குன்னா அது மேலே ஒன்று கீழே ஒன்று எழுதியிருக்கும் இன்டர்மீடியேட்டில். அப்போ CH3 ட்ரை ஈத்தர் எடுத்துக்கிட்டால் CH3 CH2 த்ரைஸ், மேலே ஒரு மெத்தில் கீழே ஒரு மெத்தில் OMGBr. இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 மெத்தில் ஹெக்சேன் 2 ஆல் கிடைக்கும். அதாவது இங்கே ஏற்கனவே CH3 CH2 த்ரைஸ் 4 கார்பன், இந்த நேராக இருக்கிறது ஒரு கார்பன், மொத்தம் 5 கார்பன். ஸோ இங்கே லாங் செயின் கண்டுபிடிக்கும் போது கீழே ஒரு மெத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தியில் சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கிட்டு ஒரு மெத்தியில் லாங் செயினில் ஆட் பண்ணால் அப்போ 1 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் OH அட்டாச்சாக இருக்கிற கார்பனு கீழே இருக்கிற கார்பன் அல்லது மேலே இதான் ஒரு கார்பன் 1 கொடுக்கலாம். அப்போ OH அட்டாச்சாக இருக்கிற கார்பன் 2வது கார்பனாக வரும். மீதி இருக்கிற அந்த N-பியூட்டைலில் இருக்கிற 4 கார்பனும் 3 4 5 6 அப்படின்னு போகும். 6 கார்பன் இருக்குது. அப்போ 2வது கார்பனில் ஒரு மெத்தில் ஆட் ஆகிருக்கு. அப்போ 2 மெத்தில். பாருங்கள், OMGBr உடையதா? அப்போ H ப்ளஸ் எடுத்துகிட்டு OMGBr வந்து MgOHBR வெளியே போயிடும்.
OH வந்து இங்கே ஆட் ஆகும். OH வந்து இங்கே ஆட் ஆகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 2 மெத்தில் ஒரு மெத்தில் லாங் செயினுக்கு நம்பர் கொடுத்துக்கணும். லீஸ்ட் நம்பர் 1 கொடுத்துக்கணும். இன்னொரு மெத்தியில் சப்ஸ்டியூட்டடாக வச்சுக்கணும். அப்போ இது 1னா OH அட்டாச் இருக்கிறது 2, 3, 4, 5 இந்த லாஸ்ட் CH3 வந்து 6வது கார்பன். புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்னது 6 கார்பன் இருக்கா, 2வது கார்பனில் OH இருக்கா, இதில் மெத்தில் சப்ஸ்டியூட்டாக இருக்கா. முதல்ல சப்ஸ்டியூட்டோட நேம் ஃபஸ்ட்டு சொல்லணும். 2வது கார்பன் இருக்குன்னா 2 மெத்தில், 6 கார்பன் இருக்கனால ஹெக்சேன், ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2வது கார்பனில் OH இருக்கனால 2 ஆல். அப்போ 2 மெத்தில் ஹெக்சேன் 2 ஆல் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நமக்கு ட்ரெஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வழி. புரியுதுங்களா? அப்போ ட்ரெஷரி ஆல்கஹாலை நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ட்ரெஷரி ஆல்கஹாலுக்கு அப்புறம் நம்ம வேறு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு எஸ்டர் எடுத்துக்கிறோம். பார்மேட் எஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு பார்மேட் எஸ்டர் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஏ செகண்டரி ஆல்கஹால் வித் ஐடென்டிக்கல் ஆல்கைல் குரூப். இதேமாதிரி ஒரு 2 விதமான கிரிக்னாட் ரியேஜென்ட் 2 மோல் எடுத்துக்கிறோம். எத்தில் மீத்தனோயேட்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இதில் எத்தில் சப்ஸ்டியூன்ஸு பார்மிக் ஆசிட்டில் நமக்கு வந்து என்னது ஒரு ஹச்சுக்கு பதிலாக எத்தில் சப்ஸ்டியூட்டாக இருக்குது. அதனால் எத்தில் சப்ஸ்டியூட்னால எத்தில். அடுத்தது அந்த எஸ்டரில் ஒரு கார்பன் இருக்குனால ஒரு கார்பன் தான் மீத்தேன். ஆனால் எஸ்டர் O8ன்னு ஐபேக் சபிக் சொல்லுவோம். அதனால் எத்தில் மீத்தனோயேட்டுன்னு சொல்கிறேன். இதை ட்ரை ஈத்தர் சால்வன் முன்னாடி ஹைட்ராலிசிஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த MgBr இந்த OCH2CH3 வந்து பிரேக்கப் பண்ணி என்னவா போகுது MgBr OCH2CH3 அட்டாக் பண்ணுது MgBr. அப்போ Mg 2 மோல் எடுத்துக்கிறோம். MgBr என்ன பண்ணுது ஈத்தர் சால்வன் முன்னாடி வாட்டரை ஆசிட் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அது H+H2 சேர்த்து ஹைட்ரோனியம் அயனாக எழுதியிருக்காங்க. நமக்கு ஆல்கஹால் ப்ரோபேன் 2 ஆல் வருது. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் MgBr வந்து OCH2CH3 எத்தில் மெத்தனோயிட்டை அட்டாக் பண்ணும்போது C டபுள் பாண்ட் O உடையும் போது அந்த வாட்டர்லேருந்து ஒரு H+ அங்கே கிடைக்கும். அப்போ MgBr OCH2CH3 போகுது. அப்போ இந்த 2 மெத்தில் வந்து ஒரு H வந்து O கிட்ட மேலே சேர்ந்துடும். OH அது மாறிடும். டபுள் பாண்ட் உடஞ்சி OH மாறிடும். ஸோ இந்த 2 மெத்தில் வந்து CH கிட்ட ஆட் ஆகும். அப்போ CH3 CH CH3 அப்போ 3 கார்பன் நேராக இருக்கா ப்ரொப்பேன், 2வது கார்பன் OH இருக்கனால 2 ப்ரொப்பனால். இப்படி தான் செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.